ஈஸ்வரிய கதறவிட்ட ராதிகாவோட அம்மாவுக்கு கோபி கொடுக்கிற பதிலடி, பாக்கியாவுக்கு செக் வைக்க போற மாமியார் செய்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல ஈஸ்வரிக்கு எதிராக எல்லா சாட்சிகளுமே இருந்ததுனால கோர்ட்ல அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. இதை கேட்டதுமே ஈஸ்வரி அப்படியே நொறுங்கி போயிட்டாங்க. போதாததுக்கு தாத்தா ஈஸ்வரி மேல எந்த தப்புமே இல்லை, விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி கதறி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாரு. ஆனால் ஈஸ்வரிக்கு சப்போர்ட்டாக சாட்சி எதுவுமே இல்லாததுனால ஈஸ்வரி மேலே தப்பு அப்படிங்கிற மாதிரியா தீர்ப்பு கொடுக்கறதுக்கு கோர்ட்டில் தயாராகிட்டாங்க. உடனே ராதிகாவோட அம்மாவுக்கு மனசுக்குள்ளே குழு குழுன்னு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தோட கோபியும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அம்மாவை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் பாக்கியா, பழனிசாமி அண்ட் மயூர் 3 பேருமே கோர்ட்டுக்கு வராங்க. உடனே பாக்கியா மாமனாருக்கு ஆறுதல் சொல்லிட்டு, நான் அத்தை எப்படியாச்சும் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லி உள்ளே போய் லாயர்கிட்ட எல்லா விஷயங்களையுமே சொல்லி நீதிபதி கிட்ட மறு விசாரணைக்கு நேரம் கேட்குறாங்க. அதன்படி பாக்கியா வந்ததும் மறுபடியும் ஈஸ்வரியினுடைய கேஸ் ஆரம்பிக்கப்படுது. உடனே ராதிகாவோட அம்மா, பாக்கியா வந்துட்டாளா, எங்கே இவளோட மாமியார் ஜெயிலுக்கு போகும்போது இவ பார்க்க முடியாமல் போயிடுமா அப்படிங்கிற மாதிரியா கவலையில் இருந்தேன். இப்போ பாக்கியா முன்னாடியே மாமியார் ஜெயிலுக்கு அனுப்புறது சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காதபடி லாயர் ராதிகா கீழே விழும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா கண்ணால் பார்த்த சாட்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சாட்சியை விசாரிக்க நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு சொன்ன நிலையில் மயுவோட பேரையும் சொல்கிறாரு. உடனே பாக்கியா மயுவை கோர்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. மயுவை பார்த்ததும், என் பொண்ணை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்த, அவள் ஒரு மைனர் அப்படின்னு ராதிகா கூச்சல் போடுறாங்க. உடனே நீதிபதி அமைதியாக இருக்க சொல்லிட்டு மயுவை கூண்டில் நின்று சாட்சி சொல்கிறாரு. அப்போது மயுவை விசாரித்த லாயர் ஈஸ்வரியை பார்த்து, இவங்களை உனக்கு தெரியுமா, யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மயு, ஆமாம் தெரியும், இவங்க தான் ஈஸ்வரி பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அன்றைக்கி உங்கள் அம்மா கீழே விழுந்தப்போ என்ன நடந்துச்சு, நீங்கள் அங்கே இருந்து பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு மயு, நான் அங்கே தான் இருந்தேன். ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட என்னோட அம்மா பேசிட்டு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு திரும்பும்போது கீழே கடந்த பூச்சாடி வழுக்கி அம்மா கீழே விழுந்துட்டாங்க. அதில் தெரியாமல் காலை வச்சு அவங்க வழுக்கி விழுந்தாங்க. எங்கள் அம்மாவை ஈஸ்வரி பாட்டி தள்ளிவிடவே இல்லை, அதை நான் தெளிவாக பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அதிர்ச்சியான ராதிகா அம்மாவை பார்த்து முறைக்கிறாங்க. போட்ட எல்லா சதித்திட்டமும் தவிடுபடியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா ராதிகாவோட அம்மா முகம் சுருங்கி போயிடுது. உடனே நீதிபதி ஈஸ்வரி மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லி, வன்மத்தால் இந்த அளவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தின கமலாவுக்கு இந்த கோர்ட் வார்னிங் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேஸை முடிச்சிடுறாங்க. இதை கேட்டதும் கோபி என் ஒட்டுமொத்த குடும்பமும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. சும்மாவே கோபி மாமியாரை வச்சு செய்வார். இப்போது எல்லாத்துக்குமே காரணம் தன்னுடைய மாமியார் கமலா தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இனி சும்மாவே விட மாட்டார். இப்போது அம்மா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரியே தெரிஞ்ச நிலையில் ராதிகாவினுடைய அம்மாவுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காகத்தான் தரமான செயல்களை வந்துட்டு கோபி இனி செய்ய போகிறாரு. இது எல்லாத்தையும் தொடர்ந்து பிள்ளைகளால் வளர்ந்ததுக்கு அப்புறமா எந்த கதிக்கு வேணுனாலும் ஆளாகலாம், அதனால் என்னோட நிலைமை பாக்கியாவுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா இனி ஈஸ்வரி பாக்கியாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி செக் வைக்க போகிறாங்க. ஆனால் வழக்கம் போலவே பாக்கியா, எனக்கு நீங்கள் தான் குடும்பம், உங்களையும் என்னோட பிள்ளைகள் பேர குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி கடைசி வரைக்குமே குடும்பத்துக்கு பணிவிடை பார்க்க போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.